இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். குழந்தைங்களை நாய் கடிச்சு கொதற வரைக்கும் பெற்றோர்கள் எங்க போனீங்க? இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் பேச முடியுமான்னு ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. குழந்தைங்கள எங்கள் குழந்தைங்கள கடிக்கிற வரைக்கும் நாங்கள் எங்கெங்கே போவோம்? நாங்கள் என்ன உங்களை மாதிரி பணக்காரங்களா? தனி ஃப்ளாட்டில் 5வது மாடியில் நல்லா ஏசி ரூமில் சுகமாக இருந்துக்கிட்டு வெளியில் ஒரு செக்யூரிட்டியை நிப்பாட்டிக்கிட்டு வேறு யாரையுமே இந்த ஃப்ளாட்டுக்குள்ளே உள்ளே வர்றதுக்கு அனுமதி இல்லை அப்படின்ற ரூலையும் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்கள்லாம் சாதாரண மக்களுங்க. வேலைக்கு போனாதாங்க சாப்பாடு. அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களை மாதிரி தனிப்பட்டு குழந்தைங்களை கவனிக்கிறதுக்குன்னு ஒரு ஆள் எங்களால் போட முடியாதுங்க. நாங்களே கவனிச்சதான் உண்டு. இந்த அம்மா இதுக்கும் மேலே போய் ஒன்று சொல்லுவாங்க. அது என்னன்னு பாருங்களேன். குழந்தை நாய்க்கடியால கதறது அப்படின்னா அதை பார்த்துட்டு சும்மாவா இருந்தீங்க? எனக்கு அந்த கேள்வி கண்டிப்பா கேட்டே ஆகும். நம்ம இல்லை யாராவது நம்ம குழந்தைங்கள நாய் கடிக்கிறத பார்த்துட்டு சும்மாவாங்க இருப்போம். என்னங்க இது சம்மந்தமே இல்லாமல் பேசுது. ஆனால் இந்த லேடியோட பேஸ் ரியாக்ஷனை பாருங்களேன். இது சம்திங் ஏதோ ஒரு லாபத்துக்காக தான் அந்த மாதிரி பேசுதோ அப்படின்றது மாதிரி சந்தேகப்படுத்தணுதுங்க. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த அம்மா நாயை பற்றி பேசும்போது கூட அந்த அம்மா மூஞ்சில் எந்த வருத்தமும் இல்லைங்க. ஏதோ ஒன்று இருக்குது. கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க.